இருப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு இழையான் நம் களவர்த்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும் உல கருத்துணை நினைந்து உளம் பெருங்கடன் செய்ததும் இலை நெஞ்சே பரகு அறுத்து உடையான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே அளவறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான் நம் களவு அறுத்து ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும் உல கருத்துணை நினைந்து உளம் பெருங்கடன் செய்ததும் இலை நெஞ்சே பழகு அறுத்து உடையான் கடல் பணிந்திலை பரகடி புகுவானே விழிக்கு துணை திருமென்மலப்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் வன்னிரிதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கூடன் முகூரன் அவையேறும் எஞ்சினே நெற்றமுறை கற்று அவையேற வித்தருளும் கண்டன் சுவையேறும் செந்தமிழ் பன்னோர் விளக்கும் சீர் தெருநாதவும் அந்த அழுத்தாள் செல்லிக்க எம்பெருமான் எழுந்தருளை ஞானச்செங்கோல் நடத்தி வருகின்ற இந்த திருக்கழுக்குன்றம் என்கின்ற திருத்தலத்திலே சென்னை சிவனடியார் கூட்டம் திருக்கூட்டத்தினுடைய வாயிலாக நடைபெறுகின்ற ஆணிமக மாணிக்கவாசகர் திருநாள் விழாவிலே தொடர்ந்து 2 நாளாக இந்த விழா நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு மிக அற்புதமாக அமைதியாக ஆண்டவனை இடையராது சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கின்ற மிகுதியாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். எனக்கு முன்னாலே பேசிய அன்பர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். எங்கள் சென்னை சிவனடியார் திருக்கூட்ட தலைவராக இதுகாலம் விளங்கி அற்புதமான பெரும்பணிகளை நெஞ்சுருகி செய்தவர்கள் சம்பந்தம் அவர்கள். எனக்கு அடிக்கடி சம்பந்தம் அவர்களை நினைக்கிற பொழுது சம்பந்த வெண்விலைமோ வீர்ப்பிற்கு எமையாடும் சம்பந்தனை அருளால் சாரும் நாள் என்னாலோ என்ற தாய்மானவர் பாடல் எனக்கு அவரிடத்தில் ஒரு முறை சொன்னார்கள் அவர், நான் இருக்கும் வரை நீங்கள் இருக்கும் வரை சென்னை சிவனடியார் கூட்டத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும் சொன்னார்கள். இந்த வார்த்தையை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக சத்யநாராயணன் தான் என்னை அழைத்து வந்தவர். சென்னை சிவனடியார் திருக்கூட்டத்தில் முதல் ஒரு ஆண்டூராக சொல்வதற்காக வந்திருந்தேன். அதுக்கு பிறகு தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொன்னார்கள். 12 திருமுறைகளும் முறையாக நடந்த ஒரே இடம் என்று சொன்னால் சென்னை சிவனடியார் திருக்கூட்டம். முதல் திருமுறையில் ஆரம்பி 12ஆம் திருமுறை பெரிய புராணம் நடந்து கொண்டிருக்கிறது. திருநாவுக்கரசு நாயனார் புராணம். எவ்வளவு பெரிய ஏற்பாட்டை இத்தனை வருஷங்களாக அவர்கள் நிச்சயமாக இவரால் செய்ய முடியும். 12 திருமுறையையும் சிவனடியார் திருக்கூட்டத்திலே நிகழ்த்தி நடத்தி நிறைவு செய்ய இவராலே முடியும் என்று அவர்கள் கருதியதற்கேற்ப அடியனுக்கு ஆய்வுகளையும் கொடுத்து இறைவன் செய்திருக்கிறான் சொன்னால் அவர் சிவனடியார் திருக்கூட்டத்தில் அவர்கள் நினைத்த நினைப்பு தான் அதுக்காக. கடுமையான பயங்கரமான மழையிலே என்னை செம்பாக்கத்தில் வீட்டில் தேடி பிடித்து சத்யநாராயணன் அவர்கள் நீங்கள் கட்டாயமாக வர வேண்டும் சார். 2002 10 ஆண்டுகள் ஆயிற்று. எப்படிப்பட்ட ஒரு உள்ளம் அது நினைத்தான அவ்வாறே செய்தல் வன்மை உடைய உள்ளம். அவர்கள் மனசுல ஒன்று நினைக்கிறார்கள் என்றால் அந்த நினைப்பை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அந்த உள்ளத்திற்கு வலிமை உண்டு. திருவள்ளுவர் சொல்வார், உள்ளியது எய்தல் எழுதுவன் மட்டும்தான் உள்ளியது உழைப்பு. நினைத்ததை அடைய முடியும். எப்படி? நினைத்ததை திரும்பவும் தொடர்ந்து நினைக்க முடியுமானால் நினைத்தது முடியும்.
இதே பாரதியார் அதை சொல்வார், எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னா திண்ணிய நெஞ்சம் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நினைத்தது நமக்கு முடியணும், அதுக்கு நல்லதை எண்ணல் வேண்டும். நல்லதை நினைச்சால் நினைச்சது முடியும். நல்லதை நினைக்கிறதுக்கு ஒரு திண்ணிய நெஞ்சம் வேண்டும், உறுதியான மனம் வேண்டும். உறுதியான மனம் வரணும்னு சொன்னா தெளித்த நல்ல அறிவு வேண்டும். ஞான தெளிவு உடையவர்களாலே தான் உறுதியான மனத்தை பெற முடியும். அந்த உறுதியான மனத்திலே நல்லதை நினைக்க முடியும். நல்லதை நினைத்தால் நினைத்தது நிறைவேறும். இத்தனையும் பொருந்திய ஒரு பெருமகன் நம்முடைய சம்பந்தம் ஐயா. தெளிந்த ஞான தெளிவு. அவர் திருமுறைகளை பார்க்கிற பார்வையே ஒரு விதமா இருக்கும். நம்மெல்லாம் நெருங்கவே முடியாது. பல இடங்களில் இந்த பாட்டை தான் சொல்லணும்னு சொல்வார். அவர்கள் எல்லாம் அனுபவப்பட்டு அதை சொல்லுகிறார். அவர்களோடு கிட்ட இருந்து பார்த்து கொண்டே இருக்க காரணத்தினால அவர்கள் மறைவதற்கு ஒரு 10 நாள் முன்னாலே நான் அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்களோடு உடல்நிலையினுடைய இயலாமையெல்லாம் அவர்கள் தெரிவித்தார்கள். இதுக்கு பெரிய வைத்தியங்களை செய்து எப்படியாவது அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவர் போராடுவார். அவருக்கு இருந்த செல்வ வசதிக்கு அதெல்லாம் செய்யலாம், பெரிய ஆசை. ஆனால் அதையெல்லாம் இனி பிரயோஜனப்படாது என்பதை அவர்கள் தீர்மானம் செய்துவிட்டார்கள். அந்த உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த காலத்தை திருமுறைகளை படிப்பதிலேயும் கேட்பதிலேயும் அந்த சிந்தையிலேயும் அவர்கள் அந்த காலத்தை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், யாரும் செய்ய மாட்டாங்க. நாங்கள் போன அன்றைக்கு கூட அவர்கள் திருவாசகம் எடுத்து பார்த்து கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு என்னென்ன பாடல்ல இந்தந்த பதியங்களை எல்லாம் நீங்கள் பொருள் வரையறை செய்து தர வேண்டும், அதை வெளியிட்டு விடலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உடல் வேறும் அசக்தமாகிவிட்டதுனாலே நாம் ஒருவேளை அந்த நிகழ்ச்சிக்கு இருக்க முடியாது, சிரமப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அப்புறம் அடுத்தபடி நாகராஜன் இடத்துல அதை வேண்டாம் நிறுத்தி விடலாம் என்ற அளவுக்கு ஒரு குறிப்பை அவர்கள் காண்பித்தார். எல்லாம் நினைத்தா மிக்க ஆச்சரியம். இறைவனுடைய திருவருள் பலம் பெற்றவர்களால் அன்றி மற்றவர்களால் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. கடைசி வரியிலேயும் உலக ஆசையின்றி எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் என்னும் ஆசை இல்லை. ஆனால் வாழ்கின்ற நேரத்தில் எல்லாம் இறைவனுடைய திருவடியிலே தன் நெஞ்சை வைத்துவிட வேண்டும் என்கின்ற உறுதியிலே கட்டுப்பாடாக இருந்தவர்கள் அவர்களாலே சென்னை சிவனடியார் திருக்கூட்டம் மேலும் மேலும் சிறப்பாக வளர்ந்து வந்தது. அவருடைய திருவுள்ளத்துக்கு முகப்பான முறையிலே அது இன்னும் சிறப்பாக எதிர்காலத்திலே சிவனடியார் திருக்கூட்டம் பல அரும்பணிகளை செய்யும் என்றும் கூட நாம் எதிர்பார்க்கலாம். அது காரணம், அதற்கு அடிப்படையிட்டவர்கள் அவர்களுடைய நினைவை இந்த நல்ல நாளிலே நானும் அவர்களோடு சேர்ந்து உங்கள் சார்பாகவும் அனைத்து சைவ பெருமக்கள் சார்பாகவும் இந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும். சில கூட அவர்கள் இந்த ஆண்டு தேர்ந்தெடுத்திருக்கிற விஷயங்களை அவர்கள் அதை ரொம்ப அழகாக சொன்னார்கள். பாருங்க, நிறைவான நிலை என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்தினுடைய நிறைவு என்பது 12ஆம் 10, 12 2 சூத்திரங்களையும் சைவ சித்தாந்தத்தில் முடிமணியாக கருவார். காசநீக்கம், சிவப்பேறு, சிவனை அடைந்தோர் தன்மை, இந்த 3 விஷயங்களையும் சொல்லுவதுதான் 10ஆம் சூத்திரம், 11ஆம் சூத்திரம், 12ஆம் சூத்திரம். அதிலையும் கூட 10ஆம் சூத்திரத்திலே சிவப்பேரும் ஓரளவுக்கு வந்து விடுகிறது. காசநீக்கத்தோடு சிவப்பேரு. அவர்கள் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு என்று நினைக்கப்பார்கள். எனக்கு அவர்கள் ஒவ்வொரு ஆண்டிலேயும் ஒவ்வொரு சூத்திரங்களை கொடுப்பார்கள். இது முன்னால் இருக்கிற 3ஆம் சூத்திரம், 5ஆம் சூத்திரம், 7ஆம் சூத்திரம் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சூத்திரம். இந்த ஆண்டு அவர்களுடைய நிறைவு பரிபூரணம் அடையக்கூடிய ஆண்டு என்கின்ற வகையில
அந்த 10ஆம் சூத்திரத்தையும் 12ஆம் சூத்திரத்தையும் இந்த ஆண்டு எடுத்துக் கொடுத்திருக்கிறார். கணக்கு அவளுக்கே முன்னூறு ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது. இனி இது இறைவன் திருவடியிலே சேர்க்கப்பட வேண்டிய ஒரு உயிர், அதற்குரிய இடத்தை நான் காரணம் உண்டு. சிவஞான போதத்தை பிரித்து சைவ சித்தாந்த சாஸ்திரத்தினுடைய தெளிவை பார்க்கிற பொழுது அது 4 வகையாக பிரித்து செய்திருக்கிறார் மெய்கண்டார். பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல். பிரமாண இயல் என்றால் பதிபசுவாதி என்ற முப்பொருளும் உண்டு என்பதை நிச்சயம் பண்ணுகின்ற இடம். இறைவன் உண்டு, ஆன்மா உண்டு, இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் தடையாக இருக்கிற பாசம் உண்டு என்பதை உறுதி செய்கிற இடம்தான் பிரமாண இயலில். பிரமாணம்னா அளவைகளால் உறுதி செய்கிறது. அதுக்கு அடுத்தபடி வந்தால் இலக்கண இயல் என்று சொன்னால் பதியின் இலக்கணம் என்ன, பசுவின் இலக்கணம் என்ன, பாசத்தினுடைய தன்மை என்ன என்பதை பற்றியெல்லாம் ஆராய்கிற பகுதி. இவை இரண்டும் பொது வகையால் சித்தாந்த கருத்தை தெரிந்து கொள்ளுகின்ற இடம். ஆனால் பின்னால் வருவது யார் இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்வதற்குரியவர்கள், அது இறைவனா, உயிரா, பாசமா? பாசம் சடம் ஆகையினாலே அதற்கு அந்த வேலை இல்லை. இறைவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கிய பேரொருளாளன் ஆகையினாலே அவனுக்கு அந்த முயற்சி தேவையில்லை. அதனால் ஆன்மாக்கள் நமக்குத்தான் அது தேவை. இந்த உயிர்கள் தமக்கு இறைவனோடு சேர்வதற்கு தடையாக இருக்கின்ற மலத்தை நீக்கி இறைவனை அடைவது என்கின்ற முயற்சியிலே தலைப்பட வேண்டும். இந்த சாதனத்தை சொல்லுகின்ற பகுதியைத்தான் சாதன இயல் என்று 3ஆம் பகுதியாக நாம் சொல்லுவோம். சாதிக்கும் அதிகாரி யார்? சாதிக்கும் சாதனம் எவை? அந்த சாதனத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? இவ்வளவையும் சொல்லுகிறது சாதனை இயல். பெரும்பாலும் அதிகம் பேர் பேசுவது 8ஆம் சூத்திரத்தை எடுத்துக் கொள்வார்கள். இவரிடம் 8ஆம் சூத்திரத்தை சென்றாண்டுக்கு முன்னாண்டிலே சொல்லும்படி பணித்திருக்கிறார். இப்போ பாருங்க, பயனியல் என்கின்ற இடத்துக்கு வந்து பயனியல் வரும் பொழுது 10ஆம் சூத்திரம் ஆசிரியக்கத்தை சொன்னால் 11ஆம் சூத்திரம் சிவப்பேற்றை சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் 10ஆம் சூத்திரத்திலேயே சிவப்பேரும் வந்து விடுகிறது. இந்த அருமையான பகுதியை எடுத்துக் கொடுத்து பெற வேண்டிய பயன் என்னவோ அதைத்தான் இந்த ஆண்டு பேச வேண்டும் என்று அவர்கள் ஒரு தலைப்பாக ஆக்கி நமக்கு தருகிறார். என்ன நினைத்திருக்கிறார்கள்? அடுத்த ஆண்டிலே நான் பயணியலை கேட்பேனோ, இந்த ஆண்டிலே பயணியலை நாம் இங்கே பேசுவதற்கு முன்னாலே அவர்கள் சிந்தனையிலே அந்த ஓட்டம் நிகழ்ந்திருக்கிறது. அவர்கள் ஒரு முறை அதை படித்து அனுபவித்து இந்த ஆண்டு இவற்றையெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சொன்னால் இறைவன் அவருக்கு திருவருட் குறிப்பை உண்டாக்கி இனி உனக்கு உலகத்தில் வேலை இல்லை என்கிறோடு கீழ் இருக்க. இதனால் ஆத்மார்த்தமான ஒரு பகுதியாக இன்றைக்கு நமக்கு இந்த 10ஆம் சூத்திரம் வருகிறது. மாணிக்கவாசக பெருமானுடைய திருவிழாவிலே நாம் 10ஆம் சூத்திரத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் மாணிக்கவாசகர் நமக்காகவும் பாடினவர், தனக்காகவும் பாடினார். சில இடங்களில் நமக்காக பாடினார். நாடகத்தால் முன்னடியார் ஒரு நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்துடுவான் மிகப்பெருகின்றேன். அவன் சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்க, நான் சொல்லணும். நாம் சொல்ல வேண்டிய பாட்டு. நாடகத்தால் உன் அடியார் ஒரு நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் மிகப்பெருகின்றேன். கொஞ்சம் கூட என்னுடைய மனசில் அர்த்தம் கிடையாது.
ஆடுகின்றிலை புத்துடையான் கடற்கு அன்பிலை நெங்குருகி பாடுகின்றிலை பணிசிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றறிவிலை துணையிலை புனனெஞ்சே தேடுகின்றிலை தெரிவதோர் அழகிலை செய்வதொன்று அறியேனி. அவருக்கு அடைக்க சொல்லிக்கல, அவ்வளவையும் நமக்கு தான் சொல்லியிருக்கோம். நாம தான் இந்த மாதிரி செஞ்சோம். இறைவனை நினைந்து உருகி நைகின்ற உள்ளம் நமக்கு இல்லை. ஆனால் ஏதோ அடியவர்களைப் போல் நடிக்க நமக்கு தெரிந்திருக்கிறது. நிறைய பன்னீர் பூசி உருத்ராட்ச வாழை அணிந்து கொண்டு சம்பிரதாயங்களை வலுவாமல் அனுசரிப்பார் போல நம்மை காட்டிக்கொண்டு இறைவன் ஏதோ நம் கைக்குள் இருக்கின்றவனைப் போல நடிக்க தருகிறது. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து தெரிஞ்சோ தெரியாமலோ வேஷம் போட்டேன். வேஷம் தப்பிய வாங்க இல்லையா, பொய்யா போயிடுங்க. போட்டிருக்கிற வேஷத்தினாலே சில பேர் மெய்யடியார்களாக மாறிவிடுவார். திருடப்பதான் திருடன். திருடின உடனே என்னாச்சு, மேலிருந்து ஒரு பாத்திரம் இருந்தது, அதை எடுத்து போடணும்னு நினைச்சான். அது கூட பச்சை மாவு வைத்திருக்கிறார்கள். அதை அப்படியே அவன் மேலே போட்டுச்சு. பார்த்தான், அதுக்குள்ள இந்த சத்தம் கேட்டு வெளியில தூங்கி கொண்டிருந்தவர்கள் அறைக்குள்ள வந்தார்கள். மேலெல்லாம் பூசின மாதிரி இந்த மாவு கொட்டி இருந்தது. இவன் அப்படியே உட்கார்ந்துட்டான். கஷ்டம் ஊறிந்து கண்ணத்தெல்லாம் மாவு கொஞ்சம் உள்ள போகும். கண்ணை ஊறிட்டு அப்படியே உட்காந்துட்டான். மற்றவர்கள் பார்த்தார்கள், யாரோ ஒரு மகரிஷி போல இருக்கிறார், மிகலாம் வெந்நீர் சண்டித்த மீன்களாக இருக்கிறார் போல. எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தார் என்று தெரியல. இந்த இடத்துல வந்து நமக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த முனிவருக்கு நினைப்புண்டாகி இருக்கிறது என்று நினைத்தார்கள். எல்லாரும் காலில் விழுந்து, சுவாமி என்ன வேண்டும் தங்களுக்கு, தாங்கள் எங்கள் வீட்டில் எழுந்து வருவதற்கு காரணம் என்னையோ என்று அவர்கள் பார்த்தான். ஏதோ வேஷம் போட செய்தான் அவன். ஆனால் என்னாச்சு, இந்த அரை மணி நேரம் இந்த மாவு கொட்டி வேஷம் போட்டதுக்கு இவ்வளவு மரியாதை நமக்கு உலகத்தில் கிடைக்கிறது என்றால் உண்மையாகவே இறைவனை சிந்தித்து உருகினால் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பெரியவர்களாக வளம் வரலாம். இவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கிற போது அகட்டுத்தன்மாக திருட்டு தொழில் வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நாடகத்தால் உன் அடியார் பொருள் அடித்து நான் நடுவே விடகத்தை புரிந்து விடுவான் பிறப்பிற்கு விளைகின்றேன். ஆனால் இதை சத்தியமாக்க வேண்டியது உன்னுடைய கடவுள். சில பேருக்கு அவர் செய்திருக்கிறார், அதனால தான் உங்கள்கிட்ட தைரியமாக கேட்க வேண்டியதாக இருக்கிறது. கன்னட நாட்டிலே மந்திரியாக இருந்தவர் பசவேஸ்வரர். அவர் நந்தியம் பெருமானுடைய அவதாரம். கொஞ்சம் நந்தியம் பெருமான் விஷயம் மாணிக்கவாசகருக்கும் வரும். நந்தியம் பெருமான் தான் மாணிக்கவாசகராக அவதரித்தார் என்று நாவுக்கரசர் சொல்லுகிறார் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். குடமுழ நந்தீசனை வாசகனாக கொண்டார். திருநடனம் வளர்க்கின்ற காலத்திலே குடமுழா கட்டுகிற நந்தீஸ்வரை வாசகனாக மாணிக்க வாசகனாக நீ கொண்டாய் என்று திருநாவுக்கரசர் சொல்லுகிறாக சொல்லி மாணிக்க வாசகரை திருநாவுக்கு காலத்துக்கு முந்தியவர் என்று காட்டுவதற்கு அதை ஒரு ஆதாரமாக கொடுப்பார். ஆனால் ராமனுடைய புராணத்தில் சொல்வது கடனாத தமிழ் ஒருவன் விடையில் பூந்து கவல்முருக மதுவாத புறத்தோல் தோன்றி. சிவகணங்களிலே ஒருவர் சிவபெருமான் உத்தரவு கொடுக்க அதனால உலகத்துக்கு வந்தார். இப்படி சுந்தரமூர் சுவாமிகளை அனுப்பினார் உலகத்துக்கு. ஞானசம்பந்தரை திரும்பவும் உலகத்தில் போய் சில பணிகளை செய்து விட்டு வருகிறார். நாவுக்கரசரை அப்படியே சொன்னார். இப்படி அவர்களையெல்லாம் அனுப்பி வைத்த மாதிரி கணநாதர் தமிழ் ஒருவன் விடையில் போந்து எம்பெருமான் கொடுத்த உத்தரவினாலே வந்து திருவாரூரிலே தோன்றினார். இந்த நந்தியம் பெருமானுக்கும் வாசகருக்கும் சில தொடர்புகள், சிவகணங்களைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற முறையில் அந்த தொடர்புகள் எல்லாம் இந்த நந்தியம் பெருமான் தான் பசவீசராக ஆதாரம். ஆரம்பிக்கவர் பசவேசர் கன்னட நாட்டிலே பிரதம மந்திரியாக இருந்தவர் சேக்கடார் பசவேசர் தேவசேவ சமூகத்துக்கு பெரிய தூணாக அவர்களை தரிசிப்பதற்கு முனிவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இவர் வந்து நந்தியம் பெருமான். ஆனால் இந்த முனிவர்களை பார்த்த உடனே சாதாரண ஒரு பிரதம மந்திரி அல்லவா,
திருடராக இருக்கிறார்களவா, அவர்களை பார்த்தவுடனே இவர் வணங்குவார். கீழே விழுந்து அட்டாங்க சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறார். அவர்கள் மனசில் மனசிலே தங்களை அடிமைத்தன்மையாக பிடித்துக் கொண்டு உள்ளே உருகுவார்கள். வெளியில வணங்க முடியாது. தொடுந்தொரும் ஆசி சொல்லுவார் என்று ராமாயணத்தில் சொல்வார். ராமபுரான் காட்டுக்கு போற போது முனிவர்கள் எல்லாம் பகவான் மகாவிஷ்ணு வந்திருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது நாமல்லவா அவரை வணங்க வேண்டாம். ஆனால் அவர் முனிவர்களை கொண்டு ஆசி பெறுகிறார். இவர்கள் வெளியில ஆட்சி சொல்லுகிறார்கள், உள்ளே ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். பசுமீஸ்வரி அப்படி வழிபடுவார்கள் அந்த முனிவர்கள். பசுமீஸ்வரி வீட்டில் மகேஸ்வர ஆராதனை நடக்கும். அங்கே உள்ள என்ன நடக்கும் என்று வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிந்து விடாது. வீரசீவ சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி மகேஸ்வர ஆராதனையின் பொழுது 2 திருடர்கள் உள்ளே நுழைந்தார்கள். சாப்பாடு போடுறாங்க, சரி சாப்பிட்டு கல்யாண மண்டபத்தில் எத்தனை பேர் பொண்ணு வீட்டுக்காரன் பிள்ளை வீட்டுக்காரன் சொல்லிட்டு ஏமாற்றி உள்ள போய் சாப்பிட்டுருக்காங்க. இவன் கேட்டால் அவங்க உறவு சொல்லணும், அவங்க கேட்டால் இவங்க உறவு சொல்லணும். 2 பேரும் சேர்ந்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடும். அப்படித்தான் 2 திருடர்கள் உள்ளே போயிட்டாங்க. போகிற போது பார்க்கிறார்கள், போகிற ஒவ்வொருத்தரையும் கழுத்தில் ஒரு லிங்கதாரணம் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே கட்டியா ஒன்று தொங்குகிறது. 2 கயிறால அதை கட்டி இருக்கிறார். இதுவும் ஒன்று உண்டையா தொங்கணும், அப்பதான் உள்ள அனுப்புவாங்க போல. சரின்னு சொல்லி போய் கடையில் போய் 2 கத்திரிக்காய்களை வாங்கி அதை துணியாலே சுற்றி அதை கழுத்தில் லிங்கதாரணம் போல செய்து கொண்டு ஜம் என்று மற்றவர்களோட நல்ல விபூதியை பட்டப்பட்டையா போட்டு நல்ல உத்ராட்சத்தை இந்த லிங்கதாரணத்தோட கத்திரிக்காய் தாரணத்தோட கூட நிறைய பரிமாறி இருக்கிறது. ஈஸ்வர ஆராதனைனா முழுக்க பரிமாறி தீபாராதனை கொடுத்த ஒரு பாடல்கள் சாப்பிடணும். திருடர்களும் அந்த அடியார் திருக்கூட்டத்தில் நடுவில் கலந்து உட்கார்ந்துருக்கிறார். பசேசர் அங்கிருந்து வராது. தீபாராதனை தட்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த தீபாராதனை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அடியார் முன்னாலேயும் வருகிறார். மலரை அவர்கள் கையில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மலரை தங்கள் தலைமையில் அணிந்து கொண்டு தீபாராதனைக்கு எல்லாரும் தயாராகி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் தீபாராதனை வருகிற நேரத்தில் கெட்ட கவர்கிறது. ஒவ்வொருத்தரும் விறுவிறுவென்று தங்களுடைய அந்த முடிச்சை அவிழ்க்கிறார்கள். உள்ளே இருந்து வெள்ளியிலையும் செப்பிலேயும் செய்யப்பட்ட கிண்ணங்களிலே உள்ளே சிவலிங்க பெருமான் வைத்திருக்கிறார். அந்த சிவலிங்க பெருமானை திறந்து காண்பிக்கிறார்கள். எல்லாம் தீபாராதனையை கொடுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். வயிற்றில் புளிய கலக்கிறது. அவிட்டால் கத்திரிக்காய் எல்லாம் வம்புல வந்து மாட்டிக்கொண்டோம். வெளியில் எழுந்து ஓடுறதுக்கு வழி இல்லை, அதுவும் மாட்டிக்கொண்டு விட்டோம். பல இடங்களிலே வெளியில் தெரியாமல் பண்ணின வம்புகளுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா கையும் களவுமாக. அதுக்கு ஒரு முதலமைச்சருடைய வீட்லையா நாம் வந்து மாட்டோம். வெளியில் ஏதாவது இருந்தால் போலீஸ்காரனை கூப்பிடணும். முதலமைச்சர்னா எஸ்காடு வெளியில் எடுத்துக்கிட்டே இருப்பான். டக்குன்னு பெரிய காவல் இருக்கும் இல்லையா? ஆபத்தான இப்படி நாடகத்தால் உன்னடியாரோ நடித்து நான் நடுவே வீடகத்தே புதுங்கிடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன். இதுதான் ரொம்ப கதை. தீபாராதனை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. பசுவேசர் இடத்துல இந்த 2 பேருடைய நிலை ஓடுகிறது. அவருடைய உள்ளத்தில் பாவம் பசி விதியினாலே சாப்பிட வேண்டும் என்கின்ற நிலையிலே இங்கே ஈஸ்வர கணாராதனின் நடுவிலே வந்து அமர்ந்துவிட்டார். நிற்கிறார். வேற வழி இல்லை. திருடர்களுக்கு ஒன்றும் தெரியல. அழுக்க ஆரம்பித்தார்கள். எங்க அழுக்கம் ஆகணும்.
விடுத்தால் அவர்களையே அறியாமல் வெள்ளி பேடகத்திலே சிவலிங்கம் கத்திரிக்காய் இல்லை. யாருடைய நினைப்பு? அசேஷனுடைய மஷின் பிரிவினால வந்து இருக்கிற 2 பேர். நாம் பொய்த்தன்மையாக ஒரு அடிமை செய்தாலும் கூட அந்த அடிமை நினைத்து இவன் ஒரு நாள் இத்தகைய நிலையிலே நமக்கு அடிமையாகின்றதிலே ஆசைப்பட்டு வந்துவிட்டானே என்பதனாலே இறைவன் அந்த அடிமையை மெய்யாக்கும். வெள்ளவேணி பெருந்தகைக்கு யாம் செய்யடிமை மெய்யாக. கள்ள வேடம் புரிந்து வந்து அமர்ந்து முன்னுக்கு தயாராக இருந்த அந்த கள்ளர்கள் கலங்க வரும் மெய்யடியாராக உள்ளத்தில் நினைத்தார் பசவேசர். கள்ள வேடம் புரிந்த கள்வர் அவர்கள் கலங்க வரும் உள்ளமோடு மெய்யடியாராக உள்ளத்திலே நினைத்தார். எதுக்காக நினைத்தார் அவர்? அந்த திருடர்களை மெய்யடியாராக ஏன் ஆக்கினார்? நாம் திருடன் என்கின்ற பட்டப்பெயர் இல்லாமல் உலகத்திலே 1000 பேர் கள்ளத்தனமாக சிவபெருமான் அடியவர்கள் என்று வேஷம் கட்டி ஆடிக்கொள்ளும். நம்முடைய அடிமை மெய்யாகும். வேஷமா போட்டாலும் அந்த வேஷத்தையும் மெய்யாக்குவான் இறைவன். வெள்ளவேணி பெருந்தகைக்கு யாம் செய் அடிமை மெய்யாக. நாம செய்யக்கூடிய அடிமை என்ன அடிமை? மாணிக்காக சொல்றார் இல்லையா, நாடகத்தால் உன்னடியார் நடித்து நான் நடுவேன் அப்படின்னு. அதான் அடிமை. நாம் செய்ய அடிமை அது மெய்யாக, அது சத்தியமாகணும். நீங்க வேஷத்தை கொஞ்ச நாள் போட்டால் இந்த வேஷம் உங்களை கரைச்சு மாற்றும். வேஷத்தினுடைய தன்மை என்னாகும்? நம்ம குடும்பத்தில் பார்க்கிறோம். ஆண் குழந்தைகளுக்கு ஒரு கவன் போட்டு ஒரு இது பண்ணி அதெல்லாம் விளையாட்டு பண்ணி பார்ப்பாங்க. பெண்களில் ஆசை உள்ளவர்கள் அந்த ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தை வேஷம் போடுவார்கள். பெரியவங்க சொல்லுவாங்கள்ட்ட இப்படியெல்லாம் போட்டின்னா கடைசியில் அது பொம்பளை மாதிரி காடையெல்லாம் வந்துடும். அப்புறம் வாழவே முடியாது, சங்கடப்படுவான்டா. அவனுக்கு ஒரு நெசாரையும் சட்டையும் மாட்டி விடும். இது மாதிரிலாம் விளையாட்டுக்கு போடாது. அவங்க கையில் வளையல போட்டு அது பண்ணாலும் அப்புறம் நடுவே ஆரம்பிச்சு அப்படின்னு கூடாது. வேஷம் போட்டால் அந்த போட்ட வேஷம் கொஞ்ச நாள்ல அது ஊறி வந்து அவனை ஆளை மாற்றி. வெள்ளவேணி பெருந்தைக்கு யாம் செய்ய அடிமை மெய்யாக வேண்டி அங்கே செய்தார்கள். திருடர்களை திருத்தறதுக்கு அவர் நோக்கமல்ல, அவர்கள் உண்மையிலேயே திருடர்கள். அவர்கள் தங்களை நல்லவர்கள் என்று வெளியில சொல்லல, திருடர்கள் என்றே பட்டத்தோடு உலாவுகிறார்கள். போலீஸ் தெரிஞ்சால் அவரை பிடிச்சுன்னு போயிருக்கோம். போலீஸுக்கு ஆப்பிடல உள்ள வருவாங்க. ஆனா போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியாமல் எந்தளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருடர்கள் எல்லாம் அடியார்களாக மெய்யடியாராக வேண்டும் என்பதனால அவர்களுக்கு அந்த அருளை செய்தார் அவர். நாடகத்தால் முன்னடியார் உள்ளடித்து நான் நடுவே வீடகத்தை முந்தொடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன். போட்டேன் வேஷத்தை போட்ட கும்பல்ல சேர்ந்தாச்சு. அடியார்களுக்குள்ளே நான் ஒருவனும் ஆயிட்டேன். எந்த நிமிடம் கிட்டக்க வந்து சேரணும். ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் போட்டு இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்களோ, இல்லை விட்டு கொடுக்கலாம் நினைப்பாங்களோ தெரியல. ஆனால் அடகச்சியில் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நீர் முருகத் தந்தரும் என்னை தயார் பண்ணி இடையரா அன்பு எனக்கு உன்னிடத்தில் உண்டாகும்படியாக அருள் செய். அன்பு வரும்படியாக அருள் செய்து விட்டால் எனக்கு வரும்படி சரியா வரும். நீ அன்பு வர செய்ய வேண்டும். நான் அன்பில்லாமல் இப்பொழுது நுழைந்திருக்கிறேன். வேஷத்தை மாத்திரம் போட்டுக்கொண்டு அந்த வேஷத்துக்கு உரியதாகிய உள்வேஷம் அன்புதான். அந்த அன்பு இடையறாமல் எனக்கு உண்டாகும்படியாக நீ அருள் செய் என்று உடையாமல் இறைவனை நினைந்து யாராவது ஒரு வேஷம் போட்டாலும் கூட அந்த வேஷத்தை உய்யாக்க வேண்டும் என்று மாணிக்க வாசகர்களை சொல்லுகிறதாக அந்த பாடல் நோக்கி அவ்வளவு பெரிய கருணை இருந்தால் சொல்லுவார்கள்.
நான் போய் சேர்ந்தா போகணும் தான் இல்லையா? நான் போய் சேர்ந்தா எவ்வளவு பெரிய கருணை இருந்தால் நாடகத்தினால உன்னை போல உன்னுடைய அடியாரை போல நடித்துக் கொண்டு பல பேர் இந்த உலகத்தில் பொய்மாய பெருங்கடலை கொண்டு அலைகிறார்களே, இவர்களை எல்லாம் மெய்யடியாராக ஆக்குவதற்கு அவருடைய உள்ளத்திலே அன்பு உரும்படியாக செய்து அடியார்களைப் போல நடிக்கிறவர்களுக்காக மாணிக்கவாசகர் இறைவனிடத்தில் ஒரு வேண்டுகோளையும் அதுதான் அப்படி. அது தன் பேர்ல வச்சு சொன்னார். அவர்கள் பேர்ல வச்சு சொன்னா இவர் என்ன எங்களையெல்லாம் திருட்டு பயன் சொல்றாரு. உலகத்தில் இருக்கிற நமக்காக இருக்கிற முறையிடுகிறாரு இந்த பாட்டை பார்க்க மாட்டான். எங்களையெல்லாம் சேர்ந்து திருட்டு பயிர்கள் மாதிரி நிறைய வேகம் போட்டு தாங்க மாதிரி வேகம் போட்டு அப்படின்னு கோச்சுவார். இந்த மக்களுக்கு கோபம் தான் வரும். அதனால அவர்கள் பேர்கள் சொல்லாம நாடகத்தால் முன்னடியார் முன்னடித்து நான் அடிவை விடகத்தை புகுந்துடுவான் மிகப்பெரிது விரைகின்றேன் நாடகத்தை மணிக்குன்றே இடையரா அன்பு எனக்கு ஒரு ஊடகத்தே நின்று முருக தந்தது என் உடையார். இது ஒரு கடமை. எம் உடையார் நம்மை உடையவன். நான் உன்னுடைய உடைவுப் பொருள் இருந்தால் உடைவுப் பொருளை பாதுகாப்பது உன்னுடைய கடமை இல்லவா? நீ கைவிடல் ஆகாது. உங்க சொந்த பொருளை நீங்க தானே பாதுகாக்கணும். நம்ம வீட்டு பொருளை நம்ம தான் பாதுகாக்கணும். எது வீட்டுக்காரன் வந்து பாதுகாத்து கொண்டு இருக்கோம். எம்முடையானே என்ற கடைசி வரியில் என்ன சொல்லுகிறார்? இது உன்னுடைய தலையெழுத்து, நீ தான் காப்பாற்றி ஆகணும். நீ என்னை கைவிட முடியாது. நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய பொருள். எம்மை உடையான் ஒரு வார்த்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். அது எவ்வளோ வழின்னு சொல்லியிருக்கிறார். நீ என்னை விட்டுட்டு போயிட முடியாது. வேற யாருக்கும் நான் போக மாட்டேன். கொள்ளையன் புறந்தரன் மாலையின் பாடு குடிகளின் நல்லேன் எனது அடியாரோடல்ல நரனும் இருப்பெண்ணேன் திருவருளாலே இருக்கப்பெரிய இறைவா உள்ளேன் பிறதையும் உன்னை எல்லாரும் எங்கள் உண்டவன் உறுதிவார் சொல்றேன். எம்முடையான் எம்மை உடையவன் நீதான். நான் உன்னுடைய பொருள். இந்த பொருளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. இதை கைவிட்டால் உலகத்தால் சிரிப்பார்கள். கைவிடாதனார் கைவிட்டா என்ன சிரிப்பிப்பான். சீரும் பிழைப்பு தொழும்பையும் தேவர்க்கென்று விதிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய். கைவிட்டுட்டீங்கன்னாக்கா நான் அவமானப்படுத்துவேன். உன்னுடைய பொருள் என்று நான் போய் வெளியில் சொல்லியிருப்பேன். எங்க அப்பா என்னை கைவிட்டாரு, சோறு போடாத விரட்டி விட்டாங்க. இதை பாருங்க, அவருக்கு என்ன பணமா இல்லை சௌரியமா இல்லை அப்படின்னு 4 பேருக்கு போய் கேட்டாங்க என்ன ஆகும்? உன்னுடைய கதையை கந்தலாம். எம்முடையானி எப்படி சொல்றார் பாருங்க. எம்முடையான் எம்மை உடையான் என்று சொன்னால் நான் உன்னுடைய உடைமை பொருள். ஆகையினாலே இந்த உடைமை பொருளை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அதை நீ கைவிட முடியாது. பெரிய வம்பனாப்பான் கொடுக்க இந்த விடயத்தில் பிரதேசம் வேண்டாம் போயிடலாம் சொல்லி நினைச்சு நீ போக முடியாது. இது உனக்கு சம்பந்தமான விஷயம். இது சின்னவரா அதுதான் திருப்பிப்பன் சீரும் பிழைப்பு தொழும்பையும் தேவர்க்கென்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டால் குறிப்பிச்சன் தோருடை பிச்சன் நஞ்சுவன் பிச்சன் குருத்துடு காட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆருடை பிச்சன் என்று ஏசுவதை. என்ன போல ஒரு முட்டாளையும் கூட அதற்கு தொத்தாக வச்சு கொண்டிருக்கிறான் என்று விடுதலை போய் ஏசுவது. சுற்றி முடிச்ச ஒரு பாடுதான் சொல்றேன். ஊருக்கு புருஷன் போயிருக்கிற போது வீட்டில் இருக்கிற கும்பலை என்ன நினைப்பார்? அவர் வரட்ட 4 பேச்சு கேட்காம படுறதில்லை. என்ன நினைச்சுட்டு இருக்கிறாரு? வந்தவொன்னா முடிவுடன் விட்டு கட்டணும் இல்லையா பாருங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். எதிர்க்க பார்த்தா எந்த கோபம் எல்லாம் எந்த உருவங்களோட சொல்றாரு. காணுங்கால் காணியும் தவறாது, காணாட்டால் காணியும் தவறல. அவரை பற்றி தப்பாதான் எனக்கு தோணுகிறது. அப்படி இல்லாத போது அதனால் அவர் எதிர்க்க பார்க்கிற ஒரு பாட்டு எந்த தப்பு தெரியல. கிட்டக்கு பார்த்துட்டார் சிவபெருமான். உன்னை திட்டு திட்டு வேண்டார். ஒரு மொழி திட்டு வேறு சொன்ன உடனே சொல்றான், என்ன யாரா திட்டுற? உனக்காக எவ்வளவு பாடுபடுறேன். ஒவ்வொரு சமயத்திலே சில கடவுள்கள் எல்லாம் ஒரு பிறவிதான் கொடுக்கும். ஆனால் 1000 பிறவிகளை கொடுத்து கொண்டே இருக்கேன்.
பிறவிகளை அது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி ஏறாதார். பிறவி பெருங்கடலுக்கு ஊற்று எங்க இருக்கிறது? அது தண்ணி வரணும். அதுக்கு இந்த பிறவி பெருங்கடலுக்கு உலகத்தில் இருக்கிற கடலுக்கு ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று இதெல்லாம் இருக்கும். ஆனால் பிறவி என்கின்ற பெருங்கடலுக்கு ஊற்று எங்க இருக்கிறது? அது ஊற்று எந்த இடத்துல இருக்கிறது? அதான் ஆகாமி. நாம செய்கிற வினை இருக்கிறதே ஆகாமிய வினை, அதுதான் ஊற்று. இந்த ஆகாமிய வினை தான் சஞ்சிதமாகிறது. சஞ்சிதம் தான் பிராரப்தமாகும். ஆக ஊற்று நீர் எது? ஆகாமி. பிறவி என்கின்ற கடலுக்கு ஊற்றாக இருப்பது ஆகாமி. இந்த ஆகாமியத்தை வேறு இருக்க வேண்டும். ஆகாமியம் ஏறாதபடி செய்துவிட்டால் சஞ்சிதம் தயாராக. ஆகாமியத்தில் வந்ததெல்லாம் தான் போய் சங்கீதத்தில் தயாராக. இப்படி 1000 பிறவிகளை நம்முடைய ஆகாமிய கர்மத்துக்கு ஏற்ப அதை சங்கீதமாக்கி சங்கீதத்திலிருந்து பக்குவப்பட்ட வினைகளை பிராரத்தமாக்கி எடுத்து நம்மை அனுபவிக்கும்படியாக செய்து கொண்டே இருக்கிறான். பிறவி என்னும் பெருங்கடலை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். அந்த பெருங்கடலை வற்றாதபடி வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம். இல்லையா? அவனை போய் கட்டணும்னா அவனுக்கு என்ன போகணும்? எதிர்க்க பார்த்துட்டார். கிட்ட பார்த்தவர்களே சொன்னார்கள், ஏசியும் யானை ஏற்றியும் மின்விழைக்கே குறைத்து ஆட்சியர்வேறி விடுதி வந்தார். திடீர்னு பார்த்த உடனே ஒரு பெண் கணவனை பார்த்த உடனே 4 பேருக்கு கேட்கணும்னு சொல்லி ரொம்ப கோபமா முறைச்சு நிற்கிறார். அப்ப கடைசியில் சொல்லுவான், திட்டினாலும் வாழ்த்தினாலும் எனக்கு நீங்க தான் எதிர்காரம் வந்து கட்ட முடியுமா? புருஷனுக்காக கட்ட முடியும், எதிர்காரம் போய் திட்டினா என்ன ஆகும்? அம்பா போகும். நான் திட்டினாலும் உங்களை தான் திட்டணும், வாழ்த்தினாலும் உங்களை தான் வாழ்த்தணும். எனக்கு வேறு யார் இருக்கா? இதைத்தான் சொன்னார் மாணிக்கவாசன். ஏதோ வேகம் வந்தது, திட்டி விட்டேன் சுவாமி. ஆனால் ஏசினும் யான் உன்னை ஏற்றினும் என் விழுக்கே குறைந்து வேசல் வேறு. நான் வேசாரி போயிட்டேன், எனக்கு வேற யாரும் இல்லை, என்னை விட்டுவிடாதே. நம்முடைய குறைகளை தன்னுடைய குறைகளாக சொல்லி இறைவனிடத்தில் வேண்டுகோள் விடுவதில் அந்த கருணையினாலே அளவு கடந்த வெளியிலே மனம் விடுவிக்கிறார். அவருக்காக அழுதாரான்னு நல்லா இல்லை, நமக்காக அழுதுதான் நல்லது. இல்லை, அவருக்காக அழுதுதான் முன்னால். பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய்து அழுதடி அடைந்த அன்பன் என்று சொல்லுவார். 6 கால பூஜையும் மேற்கொண்டிருந்தவர் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே அப்படின்றார். அப்படி இருந்தவர் அவருக்காக சொல்லுகிறார் பார்த்தா இல்லை, நமக்காகத்தான் அவ்வளவு பேசுகிறார். நம்முடைய அவலங்களை எல்லாம் தன்னுடைய அவலமாக சொல்லி நமக்காக இறைவனிடத்தில் குறை இருந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு கருணை இருக்கணும். குழந்தையினுடைய கழிவுகளை கையால் எடுத்து வழித்து கொண்டு போட்டுவிட்டு குழந்தையை சுத்தப்படுத்துகிறவள் யார்? அவள் தானே தாய். கழிவுகளை பார்த்தவங்க எல்லாம் சுத்தப்படுத்த. அவள் எஜமானியும் தரும், தாயும் தரும். தாய் என்று சொன்னால் அதை ஒரு அவலமாக நினைக்காமல் தானே அந்த அவலத்தை நீக்கி அந்த குழந்தையை அருமையும் பெருமையும் உடையதாக பாராட்டிக் கொள்வார். இறைவன் என்ன செய்கிறான்? நம்முடைய அவலங்களை கண்டு நம்மளை கைவிடலாம். என்னடா இந்த பையன் திரும்பி திரும்பி சொல்லாது, எதை செய்யாதுன்னு சொல்றோமோ அதையே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதை விடலையே. புள்ளுவர் ஐவர் கல்வர் புனத்தடை பூவின்றி புள்ளுவர் சூறை கொள்வர் தூணெறி விளைய விட்டார். நல்ல வழிக்கு போக மாட்டார்களே, போக விட மாட்டார்களே. யார்? 5 பேர். மலர்ந்த புலனிந்தும் வஞ்சனையை செய்ய 5 புலன்களும் திரும்பி வஞ்சனையை செய்கிறது. மனத்தை கொண்டு புலனை நிறுத்தலாம் என்று பார்த்தால் மனத்தையே புலன்கள் சேர்ந்து கடுத்து விடுகிறது. ஆற்றங்கரை மரத்தை போல புலனால் அரிப்புண்டு அலர்ந்த புலன் அரித்து விடுகிறது மனத்தை. எம்பழியிலவா எம்பழியிலவா என்று இந்த மனத்தை பிடிச்சி இழுக்கிறது.
மனத்தை கட்டுப்படுத்தி செய்ய முடியாதபடி அவர்களை படுத்த அழுக்கு மனமாக அது ஆகுது. அழுக்கு மனத்தினுடைய அவலத்தை துடைத்து நம்மை திரும்பவும் திரும்பவும் பிறவியை கொடுத்து தேர்ச்சி கை கொள்ளுவதற்கு பக்குவம் வருமா வருமா என்று ஏங்குகிறார் இறை. தாயில் சிறந்த தயாவான தாயில் சிறந்த தயாவான ஒரு பிறவியிலே ஒரு கால அளவிலே ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு உள்ளேதான் தாய் நம்ம அழுக்குகளை துடைக்கிறார். அது பிறகு நாம் தொடர்ச்சி. ஆனால் இறைவன் எத்தனை பிறவிகளில் உடனே இருந்து நாம் அழுக்கோடு கூடி இருக்கிற பொழுது ஆணவத்தோடு கூடி இருக்கிற பொழுதும் இறைவன் கூடவே உட்கார்ந்துருக்கிறார். இந்த அழுக்கு வாசனையை அவன் இழுத்து கொண்டு பக்கப்படுத்த ஏன் எப்பொழுது இவனுக்கு பக்குவம் நேருமோ அப்பொழுது சற்றேன் தடைபடாமல் இவனை கை கொள்ள வேண்டும் என்றிருக்கிறான். இவனுடைய பக்குவம் அறிந்து இவனை கை கொள்ள வேண்டும். அந்த பக்குவ காலத்தை அறியக்கூடியவன் நானே தவிர அவன் அல்ல. அவனால் அது இயலாது என்பதை அறிந்து கொண்டு அந்த நேரத்தில் தான் உடனடியாக அவனை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனோடு கூடவே கேவலாவஸ்தையிலேயும் இறைவன் திரும்பவும் உலகத்தில் கொண்டு வந்து அனுகரண குணபோகங்களை கொடுத்து இந்த உயிரை விளையாட விட்டு வினை செய்ய விட்டு அந்த வினையினாலே இந்த உயிரில் பிறவி எடுக்கும்போதும் கூடவே தான் அந்த உயிரோடு இருந்து உயிருக்கு ஒவ்வொன்றையும் அறிவித்து அறிய செய்து இப்படி நமக்கு உடனாய் என்றும் இருந்து கொண்டிருக்கிறானே அவன் அல்லவா தாயின் சிறந்த தாயின் சிறந்த. அதே நாவுக்கரசர் சொல்லுகிற நாவுக்கரசருடைய பாடல்கள் அந்த ஞானசம்பந்தனுடைய பாடலுடைய பிரதிபலிப்பை மாணிக்கவாசகத்தில் அருந்துணையை அடியாகும் வல்லல் தீர்க்கும் அறிவுருந்து அகஞானத்து அகத்தினுள்ள ஒரு மருந்துணையின் சுற்றமும் பற்றும்புக்கு வான்புலங்கள் அகத்தடைக்க வடபாறுடன் பொருந்தனவே வரும்பயிரை போகமாற்றி பொது நீக்கி தனையணைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புரிவுகளானது பேசாதனால் நாம் இன்னும் பெருந்துணை. இந்த பெருந்துணை அருந்துணை என்ற வாக்கியங்கள் உலகத்தில் யாருக்கும் ஒத்து வராது. உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு துணையாக வருகின்ற எந்த பொருளையும் அதிரணை பொருள்களும் சில இடங்களில் மக்களுக்கு துணையாக இரண்டனை பொருதினிலையும் வருகிறார். நம்மை சேர்ந்த ஒரு முத்தார் மற்றார் சுற்றத்தார் முதலிய அனைவரும் வருகிறார். ஆனால் இவர்களெல்லாம் எந்த அளவுக்கு துணையாக இருக்கிறார்கள்? இந்த காலம் துணையாக இருப்பார்கள். நம்முடைய தாய் எந்த அளவுக்கு இருக்கிறாள்? 2 வயது 5 வயது வரும். பள்ளிக்கூடம் போகாருன்னு சொல்லிட்டா அப்புறம் பாவி கொஞ்ச நேரம் அங்கே 5 மணி நேரத்துக்கு அம்மா தோணும். இங்கே இருக்கிற ஆசிரியை தான் தோணும். அதுவும் கூட எத்தனை பேரை பார்ப்போம்? 40 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நடுவில் வந்து பார்ப்போம். அவளும் துணை இல்லை. 10 வயசு ஆச்சுன்னா பள்ளிக்கூடத்தில் பசங்க கூட வந்து வருவாங்க. வீட்டுக்கு கூட வரமாட்டான், வெளியில் போய் விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த தாய் எங்கே துணையாக வருவாளா? கல்யாணமான சொல்லவே வேண்டாம். அவரும் இவன் எதிரியாவே ஆயிடுறா. இந்த தாய் துணை இல்லை, எதிரியாவே ஆயிடுறா. அவன் ஒருவன் தான் நாம் தொடர்ந்து வரும். தொடர்ந்து நின்ற தாயானை வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை திருத்தாண்டத்தில் சொல்றாரு. தொடர்ந்து நின்ற தாயானை நீ எங்க போறீங்க அங்க நான் வரேன்றார். உயிரை விட்டு அகன்றான் இல்லை, உயிரை என்றும் பிரியாது இருந்தவன். ஒருத்தரை பார்க்க முடியுமா? நினைச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தாய் நம் போராட்டத்துக்கெல்லாம் வரக்கூடிய தாயா கொஞ்ச தூரம் நல்ல அழகான மனைவியை பெற்று விட்டாலும் கூட, அவளும் பெரிய படிப்பு படித்த மனைவியாக இருந்தாலும் கூட, அழைச்சிக்கிட்டு போகிற போது கூட அபிஷியலாக அவன் வந்து டைரக்டர் போர்டு மீட்டிங் நடக்கிறதுன்னு சொன்னால் உள்ளே போகிற போது அவள் வெளியே தான் இருக்கும். அனாவசியமான ஆழ உள்ளே இருக்க
உனக்கு சமமாக நான் படிச்சிருக்கிறேன், உனக்கு சமமாக விஷயம் தெரிஞ்சவளா இருக்கிறேன், அப்படி இருக்கிற போது நான் வர முடியாதுன்னு அவன் கேட்க முடியாது, அவளுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துலையும் கூட வர தயாராக சிவபெருமானுடைய தன்மை எப்படி இப்ப நம்மோடு கூட இருக்கிற இறைவனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நம்மோடு கூட இருக்கான்னு நமக்கு தெரிகிறதா? இல்லை, நாமவே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தனியா இருந்தா அவனை கண்டுபிடிச்சிடும். வெள்ளநீர் சடையனார்தான் வினவுவார் போல வந்து என் உளமே புகுந்து நின்றார் போல பொஞ்சான் கள்ளரோ புகுண்டீர் என்ன ஏன் திருடம் மாதிரி உள்ள வந்திருக்கேன் என்று சிவபெருமான் பார்த்து கேட்டு அவருக்கு அதனால கேட்க முடியாது, நமக்கு அது தெரியாது. உள்ள புகுந்திருக்கிற சிவபெருமானை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதனால சொல்றார் கண்டரோ புகுந்து ஏன் திருடரா உள்ள வந்திருக்கிறீரே, மனசுக்குள்ள வேறொரு ஆள் இருக்கிற மாதிரி தெரிகிறது, மனசுக்குள்ள வேறொரு ஆள் இருக்கிற மாதிரி தெரிகிறது. எப்படி தெரிஞ்சுட்டாரு? சூழல் அவனுடைய மனசை அடவு, மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு 50 வருஷம் சமண சமயத்தில் உட்கார்ந்து சங்கடப்பட்டு இந்த மனசு. இவருடைய மனம் சிவபெருமானுடைய திருவடியை தடவரணும்னு நாம் நினைச்சுட்டு இருக்கோம். சேக்கிழார் என்ன சொல்றாரு? சிவபெருமானுடைய திருவடி இவருடைய மனசை தடவை கொடுக்கிறது. நாயகன் சேவடி தைவரி சிந்தையும் ரொம்ப சாமர்த்தியமா அந்த இடத்துல பண்ணியிருக்கிறார் சேக்கிழார். பாருங்க, உலகத்தவர்கள் காணுகின்ற காட்சிக்கு ஏற்றபடி ஒரு பொருளை சொல்லிவிட்டு உண்மையான காட்சி நாம் பார்க்குற காட்சியும் அந்த வார்த்தையிலேயே தெரியணுன்றதுக்காக அவர் பண்ணியிருக்கிறார். மீன் விழுங்கினவன் தான் என்ன அர்த்தம்? மீன் விழுங்கினவனா மீனா விழுங்கினவனா ரெண்டுக்கு அர்த்தம் இல்லை. மீன விழுங்கினவன் மீன் விழுங்கினவன் தான், மீனால் விழுக்கப்பட்டவனும் மீன் விழுங்கினவன் தான். இந்த ஒரு வார்த்தையில மீனை செயற்படுவதாகவும் ஆக்கலாம், கர்த்தாவாகவும் ஆக்கலாம், எழுவாயாகவும் ஆக்கிவிடும். மீனானது இவனை விழுங்கி விட்டதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், மீனை இவன் விழுங்கி விட்டான்னு அர்த்தம் பண்ணலாம். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு தொடரை அமைக்கிறதுன்றது இருக்கிறது. அது ரொம்ப அவசியமாக இருந்தாலே அமைக்க மாட்டார்கள். இந்த இடத்துல அவசியம் நேரிட்டது சேக்கிழாருக்கு. அதனால நாமக்கரத்தை தொடர்பு நாயகன் சேவடி கைவரி சிந்தை. நாவுக்கரசருடைய மனம் சிவபெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் தடவி கொண்டிருக்கிறது. இது ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். நாவுக்கரசருடைய மனம் சிவபெருமான் சேவடியை தடவலை, சிவபெருமான் சேவடி நாவுக்கரசருடைய மனத்தை தடவி கொடுக்கிறது. எவ்வளவு புண்ணாக இருக்கிறது மனசு. 55 வருஷங்களுக்கு மேலே சமண சமயத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு சுவாமியை வழிபட முடியலையே, சலம்போடு தூமம் மறந்தறியேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கே இருந்து தடுமாறினாலே மனசு எவ்வளவு புண்ணாக இருக்குன்னு சொல்லி நாயகன் சேவடியானது கைவரி சிந்தை, அது தடவி கொடுக்கிற மனம். அது எப்படி இந்த சமண சமயத்தில் இருக்கிற பொழுதும் நாவுக்கரசரோடு சிவபெருமானுடைய திருவடி போய் அவருடைய மனப்புண்ணை ஆற்றுவதற்கு மருந்தாக பக்கத்திலேயே நமக்கு தெரியல. அதனால்தான் நாவுக்கரசர் அவ்வளவு நெருக்கமாக சிவபெருமானுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்ததுனால தான் அவர் அதை கண்டுபிடித்து கொண்டார். உள்ளே சிவபெருமான் இருக்கிறார், கண்டாரோ பூந்தீர்னு கலந்துதான் நோக்கி நக்கு வெள்ளரோம் என்றார். நான் வெளிப்படையாக தான் இருக்கேன் பாபு, உனக்கு பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல. நான் வெளிப்படை ஓப்பனாக தான் உன்னோட இருந்துட்டு இருக்கிறேன். நான் மரளாக இருக்கிற மாதிரி அப்படி கூட நீ நினைக்கிற, அந்த அளவுக்கு கூட நீ வர்ற, அந்த அளவுக்கு உன்னுடைய போக்கு சரியா இல்லை. உன்னுடைய போக்கு சரியா வந்தால் நான் கூட இருக்கிறத நீ தெரிந்து கொள்வேன். அப்போ இந்த உலகத்திலே நீ பிறகு எடுத்து உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே இறைவன் என்ன செய்கிறான்? என்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறான். இறைவன் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறபடினாலே நீ இறைவனை அறிந்து கொள்ள. முத்திக்கு போனா என்ன ஆறுது? கடைசியில நீ இறைவனோடு இருக்கிறாய்.
அங்க நீ இறைவனோடு இருக்கிறபடினாலே இறைவன் உன்னோடு இருக்கிற நிலை உனக்கு புலனாகும். நீ இறைவனோடு இருக்கிறபடினால இங்க எழுவார் யாரு? அங்க இறைவன் உன்னோடு இருக்கிறான். ஆகையினால அவன் விரும்பினால்தான் உனக்கு தன்னை காட்டுவான். அவன் விரும்பலன்னா தன்னை காட்டணும். நீ இறைவனோடு இருக்கிறபடினாலே நீ விரும்பும்போது இறைவனை அடைய. அன்பினாலே எப்பொழுதும் இடையராமல் இறைவனை விரும்பிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இறைவன் நீயும் ஒன்றாகவே ஆகிவிடுகிறார். அப்படி என்ன ஆகிறது? நீ வேறாது இருக்க நான் வேறாது இருக்க நேரான இன்ப சித்தி உண்டாகி, அப்ப நீ அவனாகி விடுகிறாய். அப்ப அவனை பார்ப்பது என்கிற வேலையை இந்த ஒரு ரெண்டு பொருளா இருந்தாலும் பார்க்க முடியும். நீ அவனாக ஆகிவிடுகிறாய். இப்ப இந்த உலகத்துல நீ ஒரு காரியத்தை பண்ணுகிற போது நீ உன்னோடு இருந்தாலும் இறைவன் நீயாக இருந்து கொண்டிருக்கிறபடினாலே இறைவனை முன்னால காண முடியும். இறைவன் நீயாக இருந்து கொண்டிருக்கிறான். உன்னோட அவன் ஐக்கியமாயிடும். உனக்குள்ளேயே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால அவன் தன்னை காட்டுவதில்லை. அப்போ அவன் நீயாக இருக்கிற முடியும். இதே மாதிரி தான் அங்க ஒண்ணு நீ அவனாகி விடுகிறார். ஆகையினாலே அவனை காண்பது என்பதும் அவன் தன்னை காட்டுவது என்பதும் என்கின்ற நாத்துரு ஞானம் நேயம் என்கின்ற இந்த மூன்று பொருள் தன்மை அங்க ஒன்றாகி, ஞானம் என்பது காணும் அறிவு, நாத்துரு என்பது காண்கின்ற ஆள், நேயம் என்பது காணப்படும் பொருள். காணப்படும் பொருளும் காண்கின்ற ஆளும் ஒன்றாகி விடுகிற பொழுது காணும் அறிவுக்கு வேலை. காணும் அறிவு என்பது காணப்படும் பொருளும் காண்கின்றவனும் தனித்தனியாக இருந்தால், தனித்தனியா இல்லை. முத்தியில நீ அவனாகி விடுகிறார். சொல்லார் பக்காம் அவனும் தானே ஆகிய அவனே தான் ஆகிய அந்நெறி. இப்போ அங்கே முத்தியில போகும் பொழுது அவனே தான் ஆகிய அந்நெறி. ஒரு ஏகாரத்தை எடுத்து விட்டு பார்த்தோம்னாக்க சகலத்திலே அவன் எப்படி இருக்கிறான் என்பது. இன்னொரு ஏகாரத்தை எடுத்துவிட்ட ஒரு ஏகாரத்தை வைத்துக் கொண்டு பார்த்தோம்னா முத்தியில அவன் எப்படி இருக்கிறான். ஆக சகலத்திலே நம்மோடு அவன் இருக்கிறான். அப்பொழுது நாம் தான் தெரிகிறோம், அவன் இல்லை. முத்தியில அவனோடு நாம் இருக்கிறோம். அப்பொழுது அவன் தான் தெரிகிறான். நாம் என்கின்ற ஒரு பொருள் அதில் கலந்து விடுகிறது. இந்த அவனே தானே ஆகிய அந்நெறி, அவனே தானாகி அந்நெறியும் அவன் தானே ஆகிய அந்நெறி, இப்படி ஏகமாகின்றார். ரெண்டு பேரும் உன்னாள் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அருளைகிறது. நீயும் நானுமாய் ஏகபோகம். அம்மா பொருள் ஒன்றையும் அறிந்தீர் அணியுங்கள். அறிவதற்கு கருவியாகிய அறிவு வேணும். அறியப்படும் பொருள் வேறாக இருக்கணும். அறிவமும் வேறாக இருக்கணும். அவள் மூன்றாக இல்லை, ஒன்றாகி விடுகிற பொழுது அறியப்படும் அறிவுக்கு அந்த வேலையே இல்லாமல் அவனே தானே ஆகிய அந்நெறியிலே அவனே தானாகிய அந்நெறி போல தான் அவனாகிய தான் என்பது உயிர், அவன் என்பது இறைவன். தான் அவனாகிய அந்நெறினா இந்த உயிர் இறைவனாகவே ஆய்வு. அப்போ இறைவனை சரியா பிரித்து ஆராய்ச்சி பண்ற வேலைக்கெல்லாம் எப்ப நிகழும்? அன்பினாலே நினைத்து உருகுகின்ற காலத்திலே இந்த உயிரானது கரைந்து ஒன்றாய்விடுது. திருக்குறள் இப்படியா சொன்னார். உள்ள முதலனைத்தும் ஒன்றா உருக வரில் உள்ளம் உருக உன்னுடலாம். உள்ள முதலனைத்தும் ஒன்ற உருகவரில் உனக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்ற பொருள்கள் அனைத்தும் கரைந்து போய்விட வேண்டும். உள்ளம் உருக உன்னுடைய உயிரும் கரைந்து விட வேண்டும். அப்பொழுது வந்து உன்னோடு வந்து சேர்ந்து. அப்படி இல்லாமல் நீ தனியா உட்கார்ந்து கொண்டு அந்த பொருளை ஆராய்ச்சி பண்ணுகிறேன் பார்த்தால் உணர வர இல்லாம் உன்னோடு சேர்வதற்கோ வருவதற்கோ அந்த பொருள் இருக்காது. அந்த பொருளை கண்டுபிடிக்க ஆராய்ச்சி செய்கிறவனுக்கு அகப்படாதவர்கள், அனுபவிக்கிறவர்களுக்கு அனுபவமாய் வருவான். அப்பொழுது அனுபவமாய் தான் வருமே தவிர
ஆத்மம் என்று நாம் சொல்லுவோம். அப்போ அவனிதானே ஆகி அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்ப. இப்ப உயிர் தான் தனியா இருந்தால்தான் தான் செய்கின்ற காரியங்களுக்கு தான் பொறுப்பேற்க வேண்டும். இவனுக்கு உயிர் தனியா இல்லை, தான் அவனால் விட்டது. அவனால் விட்ட உட்பாடு நடக்கின்ற செயல்களுக்கு அவன்தான் பொறுப்பை தவிர இராது. பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, கூறும் நாவை முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பும் நீ, மறப்பும் நீ, எல்லாம் நீதான். என்ன நான் தனியா இருந்தியே, உன்னில் கரைந்து முருகி ஒன்றாய்விட்ட பிறகு நான் எங்க தனியா இருக்கேன்? அப்ப இதுக்கு மேல இருக்க வேண்டியதெல்லாம் ஒன்றாரியம் தான். இந்த உலகத்தில் பிராரத கர்மத்தினால நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன்னு சொன்னா நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் உன்னுடையது, எனக்கு ஒன்றும் கிடையாது. சிவஞானிகளுக்கு இதமகினம் யாராவது செய்வார்களேயானால் அந்த இதமகினம் சிவஞானியை சென்று அடையாது. தத்துவ பிரகாசத்தில் விளக்கமாக கூட சொல்லியிருக்கு. அப்படி அடையாது. ஏன் அடையாதுன்னு சொல்றேன்னு சொன்னா, இந்த சிவஞானி சிவத்தோடு ஒன்றாக சேர்ந்து விட்டனாலே சிவத்துக்கு செய்த இதமகினம் மாதிரி இது ஆகிவிடுகிறதே தவிர இவனுக்கு செய்ததாக இல்லை. அது சிவத்துக்கு செய்தது என்று ஆகிவிடுகிறது. சிவத்துக்கு இதம் செய்தால் அதனால நன்மை தருகிறது சிவம். அகிதம் செய்தால் அதற்கேற்ற தீமைகளை இவன் பயனாக அனுபவிக்க வேண்டியதாக போயிடும். ஆகவே சிவஞானிக்கு இதம் அகிதம் செய்தார்கள். அது சிவதர்மத்தில் தெரியும். அதை நாம் விவாதிக்கிறோம். பார்த்தோம்னா ஏகனாகி இறைவனை நிற்க, அதனால என்ன ஆச்சு? இறை தொண்டிலே இது நின்று விட்டது. நீதி விஷயங்களை இறைவன் பார்த்துக் கொள்கிறார். இதை பற்றிய கவலை இறைவனுக்கு. இறைவனுக்கு தொண்டு கொண்டுகின்ற ஒரு காரியம்தான் இதுக்கு தெரியும். இதுக்கு நேரம் வேற ஒன்றும் இல்லை. அது கூட உலகத்தில் இருக்கிறபடினால இதுவே போயிட்டாக்க என்னாச்சு? உயிரும் இறைவனும் ஒன்றாகும். உலகத்தில் இருக்கிறபடினால இறைவன் இந்த செயல்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொள்கிறான். தானே எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக கொள்கிறான். இந்த உயிர் இறை தொண்டிலேயே இருக்கிறது. அவ்வளவு. அதனால என்ன ஆச்சு? உயிருக்கு மரம் மாறி தன்னோட வல்வினை என்று மரம் மாயை தன்னோடு வல்வினை. மலம் என்றால் ஆணவ மரம், மாயை மாயாமலம், வல்வினை கண்ம மரம். கண்ம மரம் என்று பொதுவாக சொல்லுவதை காட்டி இங்கே சொல்லுகிற பொழுது நாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுங்க. இங்கே சொல்லப்படுது என்ன? சஞ்சிதம் என்பது 8ஆம் சூத்திரத்தில் முடித்து போன விஷயம். கர்ம மரத்தை 3ஆக பிரிக்கும். சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். இந்த 3ல சஞ்சித வினையானது 8ஆம் சூத்திரத்திலேயே தவத்தினை உணர்த்தப்பட்டு அந்நியமின்மையின் அன்களை செலுத்தும் போது ஆச்சாரியன் தன்னுடைய பார்வையினாலே பொசிக்க விடுகிறான் சஞ்சிதத்தை. இனிமேல் இவனுக்கு சஞ்சிதத்தை பிராரத்தமாக்குறதுனால பிரயோஜனம் இல்லை. இவனதை தன் வினையாக அனுபவிக்க தயாரானவர் இல்லை என்று தள்ளிவிடும். அதனால 8ஆம் சூத்திரத்திலேயே சஞ்சிதம் போய்விட்டபடினாலே பிராரத்தம் அதை எடுத்துக்கொண்டு வந்த வினை அனுபவிக்கும். ஆகாமியம் இறைப்பணி நின்றவனுக்கு ஆகாமியம் வருவதற்கு வழி இல்லை. அதுதான் வல்வினை என்று. பிராரத்தம் இன்னும் போகும். பிராரத்தம் இந்த பிராரத்தத்தை தொலைப்பதற்காக தான் அடுத்ததுல 11ஆம் சூத்திரத்துக்கு போறோம். காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அலங்கடல். காண உள்ளத்தை கண்டு காட்டலின், காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை காட்டி காட்டலில் கண்டு காட்டுகின்ற காட்டி காணுதல்னாலே அப்ப இதுவாரும் உயிருக்கு இறைவன் கூடவே இருந்து எல்லாவற்றையும் அறிவுறுத்தி வந்தான் அல்லவா? அந்த உபகாரத்தை நினைக்க நினைக்க அதனாலே அயராமை ஏற்படும், மறவாமை ஏற்படும். இறைவன் கண்டும் காட்டியும் தனக்கு செய்து வருகின்ற உபகாரங்களை எல்லாம் நினைக்கின்ற பொழுது
இப்படி பொல்லாவினியனாகி எனக்கு பொருந்துமாறு அறிவிப்பதற்காக அவன் உடனாக நின்று என் அவலத்தை தன்னுடைய அவலமாக கண்டு அதற்கு பூசாதவனாய் என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாரே, இவர்பட்ட மகானுபாவன் வேறு யாராலும் உலகத்தில் இருப்பார்கள். தொடர்ந்து நின்ற தாயாகலாம் இருக்கிறான் என்று அவனுடைய உபகரிப்பை நினைக்க நினைக்க அதனாலே அழகாமல் ஏற்படுகிறது. ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாக இருக்கிற வார்த்தை. காட்டலில் கண்டு காட்டலில் அவன் காட்டியும் கண்டும் வருகின்ற கண்டும் காட்டியும் வருகின்ற உபகாரத்தை நினைத்து அதனாலே அழகாமை ஏற்படுகிறது. அந்த மரபாமை ஏற்பட்டதுனாலே அவனிடத்தில் அன்பு ஏற்படுகிறது. நமக்கு யாராவது ஒருத்தர் செய்த உபகாரத்தை நினைத்து உங்களை மறக்காம இருந்தோம்னா அவங்ககிட்ட அன்பு உண்டாகும் இல்லையா? உலகத்தில் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறான்னு வச்சுங்க, அவர் இடையறாமல் ஒரு உபகாரம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி இடையறாமல் உபகாரம் செய்து கொண்டு வருகிறவர்கள் நமக்கு ஆண்டுதோறும் 6 மாதம் கூப்பிடுறோம். சிவகுமார் வராது, அவர் வந்து அழகாக பேசிட்டு போகிறாரு. கேட்டவுடனே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நாம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் அவஸ்தை இருந்தாலும் அதை படாமல் ஆன்மதத்துக்கு திருக்கழுக்குன்றத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கட்டாயமும் வராது அப்படின்னு நினைக்கிறபடி என்ன ஆகும்? நமக்கு அவரிடத்தில் ஒரு அன்பு உண்டாகும். மரபாமை உண்டானால் அன்பு உண்டாகும். அப்புறம் அன்பு உண்டானால் என்ன ஆகும்? யாரிடத்துல நமக்கு அன்பு உண்டாயிட்டோ அவர் அடிக்கடி பார்க்கணும், அவரோட பேசணும், அவர் ஊருக்கு போகணும், அவர் வீட்டில் இருக்கணும்னு ஆசை உண்டாகும். அறங்கடல் செல்வது காட்டலின் அயராமை உண்டாகும். அயராமையினாலே அன்பு உண்டாகும். அன்பு உண்டானபடியினாலே அறங்கடல் செல்லும். அப்ப அறங்கடலுக்குள்ள இது சென்று விட்டால் பிறகு பிராரத்தத்துக்கு வேலை. அதில் கூட அந்த வல்வினை என்று சொன்னது ஆகாமியம் இல்லை என்று சொன்னார். இறைவனித்தலால் ஆகாமியம் ஏறாது என்றால் இவனுக்கு இடமகிதம் செய்தவர்களுடைய இடமெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இவன் இறைவனில் இருக்கிறபடியினாலே இவன் இடமகிதம் செய்வதில்லை. ஆகவே ஆகாமியம் ஏறாது. ஆகாமியத்தை வல்வினை என்று சொல்லுவான் என்றால் ஆகாமியம்தான் சஞ்சிதமாகி பிரதிக்கு வித்தாகும். ஆகாமியம் தடைப்பட்டு விட்டால், ஊற்றுக்கள் தடைப்பட்டு விட்டால் தண்ணி இருக்காது. ஏரி காண்டி, ஏரிக்கு தண்ணி வருகின்ற வழி காண்டி போச்சுன்னா ஏரி காண்டி. அப்ப ஆகாமியம் ஏறாதுன்னு சொன்ன உடனே இருக்கிற பிரார்த்தம் அனுபவித்து தொலைக்கப்படும். அதுக்கப்புறம் வினை இல்லை. அதனால்தான் அது வல்வினை. நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவியை உண்டாக்கக்கூடிய அந்த வல்வினை இன்று அங்கே சொன்னார். அப்படி பிரார்த்தம் என்ன ஆறுது? இவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் கேட்டார். இது அரண்கடல் செல்லும். இறைவனுடைய திருவடிகளே இது ஒன்றாகிவிடுதல் ஆகினாலே இதற்கு பிரார்த்தம் வந்து உடலுடாய் கழிவு என்று அது வினையால் துன்புறுத்தாது. பத்தாண்டு நமக்கு அப்படி பாச நீக்கம் என்று இருக்கு. அடுத்த பாட்டில் சிவப்பேறு என்று சொன்னாலும் அங்கேயும் ஒரு பாசம் நீக்கப்படும். பாருங்க, 2 சூத்திரத்தையும் பாருங்க. அவனே தானே ஆகிய அன்னறி ஏகன் ஆகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை என்ற காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போ. தன்னை காட்டாமல் கண்ணுக்கு உளம் காட்டுவது. கண்ணுக்கு காட்டுகிறது, ஆனால் தன்னை காட்டுவதில்லை. கண்ணுக்கு முன்னாலிருந்து இது காண்கிறது என்பதை கண் அறிவதில்லை. அதுபோலவே காண உள்ளத்துக்கு காட்டி காணுகின்றான் இறைவன். தான் காட்டி காணுகிறேன் என்பதை உள்ளம் அறியாதபடி செய்யும். ஆனால் இந்த நிலையிலே உயிரானது இறைவன் கூட இருந்து காட்டுகின்ற உபகாரத்தை நினைத்து நினைத்து அதனாலே ஒரு மரபாமை ஏற்படுகிறது. அயராமை என்ற சொல் மரபாமை என்றாலும் முழு பொருளை விட முடியாது. தமிழில் நாம் சொல்றதுக்கு வழி இல்லாத முடியல. சில இடங்களில் அயராமை தான் மரபாமை. அயராமை வேறு, மரபாமை இடையறாமல் நினைத்து கொண்டு வரும். மறதி
வருகிற பொழுது கூடவே ஒரு சோர்வும் வரும், தளர்ச்சி வரும். இது மற்றவர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு பாட்டு வரி வரலன்னு சொன்னா மண்டைய உடச்சு விஷத்தை எடுத்து உடனே பார்த்து பார்க்க எப்படி வராம போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சோறு உண்டாகி கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் அந்த நினப்பு முடிஞ்சுக்கிட்டே இருக்கும், பழையபடி வரும். அது மரத்தலினாலே உண்டாகிற சோறு. அந்த சோர்வோடு கூடிய மரத்தலைத்தான் அயத்தல். காலத்தில் இழந்தோர்கள் அனைவரு வைகளின் அயந்தனன் மயங்கி விடுதலறியா விருப்பினாயினன் வடுநீங்கி சிறப்பில் தன் மனையகம் மறந்து. அனைவரு வைகளின் அயந்தனன் பாடலியோடு எல்லாம் போச்சு, மறதி உண்டாச்சு. அதன் காரணமாக ஒரு சோர்வு உண்டாயிற்று. அந்த சோர்வு வந்த முற்பாடு எதையுமே செய்ய முடியாது. அதுக்கு மேல சிந்தனையை தூண்டுவதற்கு இடமே இல்லை. அதுதான் அஜர்ந்தான. இங்கே அஜராமை என்று அதை வார்த்தை. அவர் 2ஆம் நூற்றாண்டு, இவர் 14ஆம் நூற்றாண்டு. வார்த்தை எந்த அர்த்தம்? அஜராமையால் மறதியால் உண்டாகிய சோர்வும் இல்லாத ஒரு நிலை. எப்பொழுதும் இறைவன் செய்கின்ற உபகாரத்தை நினைந்து நினைந்து அன்பும் இதோடு பெறுகின்ற நிலை, அன்பினாலே உருகுகின்ற நிலை. அஜரா அன்பின். அதனால என்ன ஆகிறது? விடாப்பிடியாக என்ற சிக்கன பிடித்தேன் என்று பற்றி கொள்வது. அரண்கடல் சிறுமி. இந்த இடத்துல இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க, அந்நியமின்மையின் அரண்கடல் சிறுமி. நீ வேறெங்காலும் போகக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. அவன் தான் பக்கத்துல இருக்கான். அப்போ இடறி விழுந்து அந்த பள்ளத்தில் தான் நுழணும். அது அந்நியமின்மையின் அரண்கடல் சிறுமி. தனக்கு அவன் அந்நியமாக இல்லை, ஏற்கனவே இங்கேயே அவன் இருந்து கொண்டிருந்திருக்கிறான். தான் கேவலத்தோடு கூடிய ஆணவத்தோடும் கூடியிருக்கின்ற காலத்திலேயே தன்னோடு கூட இருந்தவன். அவன் தனக்கு அந்நியமாக இல்லாத காரணத்தினாலே அந்த மரங்கள் எல்லாம் கழந்தவுடனே அவனோடு இது சேர்ந்து கொண்டு. அதுதான் அந்நியம் இன்மையின் அரண்கள். அதனால பாசநீக்கம் நிகழ்ந்த வழி சிவப்பேறு உண்டாகிறது. சிவப்பேறு என்பது சிவனைத்தான் பெற வேண்டும், வேற ஒன்றையும் பெற முடியாது என்ற அளவுக்கு சிவன் மற்றதையெல்லாம் காலி பண்ணி அவன் உட்காந்துருக்கான். நம்மோட கூட இல்லை, ஆணவம் கர்மம் மாலை எல்லாத்தையும் காலி பண்ணி அவன் மாத்திரம் இருக்கும்படியாக செய்து கொள்ளுகிற பொழுது அவங்ககிட்ட தான் போயாகணும், வேற எங்க போகணும்? மரமாகி கண்கொண்டு வல்வினை ஈன்றுன்னு முதல் சொல்லிட்டாரு. அப்ப அரண்கடல் சரி தான் இருக்கிறது, அதுதான் நம்ம பக்கத்தில் இருக்கிறது, வேற ஒன்றுமே இல்லை. இது ஏற்கனவே ஏகப்பட்டதோடு இருந்தது. இறைவனும் இருந்தான், அவன் மறைந்திருந்தான். இந்த ஆணவமும் இருந்தது, கண்ணமும் இருந்தது, மாயம் இருந்தது. அதுன்னு சொல்றபடியும் தான் இங்கே ஆடிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ இறைவன் ஒருத்தர் தான் இருக்கான், அவனிடத்துல எதுவும் சேர்ந்து விட்டது. ஆசிரிக்கும் சிவப்பேரும் இன்னும் இப்படி சிவப்பேற்றை பெற்றவர்கள் நிலை இந்த உலகத்தில் அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுவதாக அடுத்த முடிவு சொல்றது. இங்கே நாம் அப்புறம் பார்க்கலாம். இன்னும் அருமையான ஒரு கற்கண்டு மழை பெரிய போகிறோம். அது நடுவில் நாம் உட்காந்துருக்கோம். அதுக்கு பிறகு மத்தியானம் ஒரு தேர்மழை. இந்த ரெண்டுக்கு பிறகு நடுவில் இது சாப்பிட்றதுக்காக ஊர்கால மாதிரி நான் வேலை செய்யணும். சிவகுமாரையா அவர்கள் நிறைய வேலை கொடுத்திருக்கிறார்கள். சம்பந்தம் ஐயா அவர்கள் 25 அடுத்து மந்திரத்தை சிறப்பாக சொல்லுகிற சுக்குனை வேதியன் என்கின்ற அந்த திருப்பதிகத்தை விளக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்து விடுவாங்க, திருவேழை திருத்தாண்டத்தில் ஆலப்படு விரும்பின் சாறு போல என்று வருகின்ற பாட்டுக்கு பொருள் விளக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள்.
அதுக்கப்புறம் கருவுத்தேவர் அவர்கள் தெரிவிச்சிருப்பார், ரொம்ப அற்புதமான தெரிவிச்சிருப்பார். நேற்று தஞ்சாவூரில் போயிருந்தபோது அங்கெல்லாம் நம்ம கங்கையோட சோழேஸ்வரத்தை பற்றி சொல்லும்போது அற்புதத்தையும் இதழில் மட்டும் அதாக எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தார். அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவிழிப்பாவில், அற்புதத்தையும் இதழில் மட்டும் உண்டோ என்று ஆச்சரியப்பட்டிருக்கார். அந்த பாடலை அனுபவிக்க செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். பிறரை அனுபவிக்க செய்வதில் வல்லாளர். அறிவை காட்டிலும் அனுபவம் மிக பயன்படும். இந்த மாதிரி நேரத்தில் அனுபவம் தான் ரொம்ப அவசியம். அதனால் அவரை நான் பேச அழைக்கிறேன். அவர் விரிவாக சொல்லுவார். டாக்டர் எத்தனை எழுதியிருக்கேன்? 352 நாள் எழுதியிருக்கேன். இன்னையோட 352